வானங்களையும் பூமியும் அகிலங்களையும் படைச்ச அல்லாவுக்கே அனைத்து புகழும். இப்போ நம்ம அத்தியாயம் வந்து பாவ மன்னிப்புல வந்து 9வது அத்தியாயம் 24வது ஆயத்து பாவ மன்னிப்பு. இதில் வந்து நீங்கள் விளக்கம் கேட்குறீங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். நல்லா நமக்கு தெளிவானதை இறைக்காரில் போதுமானவை கூறுவீராகன்னு நல்லா சொல்கிறான். இந்த குரான் யாருக்கெல்லாம் பலனளிக்குதோ, சிந்தனையும் தெளிவும் கொடுக்குது, அவங்க அனைவருக்குமே இந்த செய்தி வந்து கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கு. கூறுவீராக உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரரும் தம்பதிகளாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற வியாபாரமும் அப்படின்னு அல்லா சொல்கிறான். இப்போ இந்த வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால், நம்ம நேர் வழியில் வந்து அல்லாவுக்கு முற்றும் பணிஞ்சு வாழணும் அப்படின்டா, இப்போ அல்லாஹ் அதுக்கான சொல்கிற உபதேசங்கள் என்ன அவன் சொல்கிறான் அப்படின்டா, இதை வந்து உங்கள் தந்தைமார்களையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கக்கூடாது, தம்பதிகள் உங்களுக்குள்ள உங்கள் சகோதரர்களும் சரி, தம்பதிகளாகிய நீங்களும். ஏண்டா கணவர் வாழ்ந்தால் மனைவிக்கு பிடிக்காது, மனைவி வாழ்ந்தால் கணவருக்கு பிடிக்காது. ஆனால் இருபேர் சேர்ந்து வாழ்கிறது வந்து பெரும் பாக்கியம். அப்போ அவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்களும், எப்படி நம்ம புகுந்த வீடு குடும்பத்தார்களும், நம்மளுடைய தாய் வீடு குடும்பத்தார்களும் சரி, கணவருடைய குடும்பத்தார்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் சொல்ற என்ன நல்ல உபதேசம் அப்படின்டா, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும். அப்போ நம்ம வந்து தாப்பை சொல்ல மீறிட்டு இந்த நேர்வில் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தகப்பனாக இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து தான் இந்த நேர்வழியில் வாழ்ந்து வரணும். உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நீங்கள் வந்து அதை எதிர்த்து தான் நேர்வில் நின்று போராடி வாழ்ந்து வரணும். உங்களுடைய சகோதரர்களும், ஏன்னா நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நேர்வழி அவர்கள் வெறுத்தார்கள் அப்படின்டா, அவர்களுக்கு சாதகம் நம்ம போயிடக்கூடாது. இந்த நேர்வழியில் வந்து எதிர்கொண்டு தான் அவங்களே வாழணும். தம்பதிகளாகிய நீங்களும், இப்போ கணவர் மனைவியாக இருக்காங்க. இப்போ கணவருக்கு மனைவி வாழ்றது பிடிக்கல, இல்லை மனைவி வாழ்றது கணவருக்கு பிடிக்கல. அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஒத்து போயிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தந்தைக்காக ஒத்து போயிடாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒத்து போயிடாதீங்க, உங்களுடைய சகோதரிகளுக்காக ஒத்து போயிடாதீங்க, உங்களுடைய தம்பதிகளுக்குள்ளாகவும் ஒத்து போயிடாதீங்கன்னா, நீங்கள் நன்மையை அறிஞ்சு தெரிஞ்சு அல்லாவுடைய நல்ல உபதேசங்களை புரிஞ்சு இந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதான் தர்க்கம் செய்வாங்க. அப்புறம் இந்த உலகத்தை வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் வாழணும் அப்படின்டா, அல்லாவுடைய வாக்குகள் கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்டா, அந்த ஒரு வழி நம்ம காலை வச்சுட்டா வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி வாழ்ந்தா தான் நம்ம சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் ஒரு ஆயத்துல என்ன சொல்றான் அப்படின்டா, மனிதருக்கு பயப்படாதீங்க, எனக்கே பயப்படுங்க. அஞ்சுவதற்கு தகுதியுடைய இறைவன் ஒருவன் தான். அப்ப எந்த மனிதருக்கும் பயப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை வந்து யாருக்குமே பயப்படக்கூடாதுங்கிறக்கானே இதை சொல்லி காட்டுறான். தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் தம்பதிகளாகிய நீங்களும், உங்களுக்கு கூட கணவர் மனைவி, கணவர் வந்தால் மனைவி பிடிக்காது, மனைவி வந்தால் கணவருக்கு பிடிக்காதுல்ல, அதையும் நல்லா சொல்லி காட்டுறான். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் யாரு? கணவருடைய குடும்பத்தாரும் மனைவியுடைய குடும்பத்தாரும், நீங்கள் திரட்டிய செல்வங்களும். அப்போ என்ன ஆகணும், இந்த பாதையில் வாழ்ந்தால் நம்மளோட தந்தை விளைகிடுவாரோ, பிள்ளைகள் விளைகிடுமோ, இல்லை வந்து சகோதரர்கள் விளைகிடுவார்களோ, இல்லை கணவர் விளைகிடுவாரோ, இல்லை மனைவி விளைகிடுவார்களோ, உங்களுடைய குடும்பத்தார் தாயுடைய குடும்பத்தார் நம்மளை விட்டு விளைகிடுவார்களோ, இல்லை கணவருடைய குடும்பத்தார் நம்மளை விட்டு விளைகிடுவார்களோ அப்படிங்கிறவரை நல்லா சொல்லி காட்டுறான். ஏன்டா இவரை விளைகிடுவார்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் எதிர்கொண்டு தான் வாழ்ந்து வரணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது நல்லா இதை சொல்லி காட்டுறான். இத்தனையும் நம்மளுக்கு நம்ம குடும்பம், தந்தை, தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதரிகள்,
குடும்பத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு அடுத்து என்ன சொல்றான், நீங்கள் திரட்டிய செல்வங்களும். அல்லாஹ் இதில் போயிட்டோம்னா இந்த செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமோ? ஏன்னா குறையத்தான் செய்யும். அல்லாஹ் பதில போகும்போது குறைய குறையுது அப்படின்னா அல்லாஹ் நம்ம அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கூட நம்மளுக்கு டெஸ்ட்டு தான். யார் மேல அதிக பிரிய வைக்கிறோம் அப்படின்ட்டு நம்மள அறிவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஒரு டெஸ்ட்டை எல்லாம் வைக்கிறான். அப்போ நம்ம காசு பணத்தோடையும் வாழ்ந்துட்டு இந்த நேரு வழியும் வாழணும் அப்படின்னா அது சாத்தியப்படாது. எதா இழந்து தான் நம்ம நேரு வழியை அடைய முடியும். அதுதான் எல்லாம் இப்பொழுதையும் சொல்லி காட்டுறான். திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும். பல பதப்பனா வியாபாரம் சுருக்கப்படும், பொருளாதாரம் சுருக்கப்படும். எல்லாத்தையும் நல்லா சுருக்கித்தான் நம்ம இந்த நேர்வில் இருக்கிறோமா இல்லை ஓடி போயிடறாமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே சுருக்கப்படும். சுருக்கப்படாமல் நம்ம நேர்வழி அடைய முடியாது. எல்லாமே சுருக்கப்பட்டு அதில் படிப்பினைகள் கொடுத்து படிப்பினைகள் நம்ம பக்குவப்பட்டு பண்பட்டு அப்புறம் ஒரு நிலைக்கு நம்ம வரக்கூடியவர்களாகத்தான் ஒவ்வொரு மனிதனையும் எல்லாம் வந்து ஆக்குறான். அதனால நம்மளுக்கு வந்து நபிமார்களை கூட எல்லாம் சொல்லி காட்டியிருக்கான் அப்படின்னா இதுக்கு தான் சொல்லி காட்டியிருக்கான். இப்போ எந்த நபிமார்கள் வந்து நல்ல செல்வத்தோடையும் இந்த உலக சுகத்தோடையும் ஆடாபரத்தோடையும் அலங்காரத்தோடையும் எந்த நபிமார்கள் வாழ்ந்தாங்க? நம்ம குரானை பார்க்க பார்க்க நம்மளுக்கு தெரியும். அப்போ எல்லாமே கஷ்டப்பட்டவங்க. அவங்க இந்த உலகத்தை வந்து உலக சுகத்தை வந்து அவங்க அடைஞ்சு வாழலை. மறுமைக்கான வாழ்க்கைக்கான நன்மையைத்தான் அவங்க அடைஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ பல விஷயங்களை ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க. அந்த சோதிச்சு தான் அவங்க வந்து கடைசி வரையும் அவங்க வாழ்ந்துட்டு அவங்க வெற்றி பெற்று போனாங்க. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் வாழ்க்கை. அப்படிங்கிறக்காண்டி அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நபியினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதையும் சொல்றான் பாருங்க, உங்களுடைய மன திடப்படுவதற்காக தான் இதை சொல்லி காட்டுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஏன் அப்படின்னா அப்படியெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்தாங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நபிமார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு இப்போ உள்ள மக்களுக்கு அல்லாஹ் நான் வந்து கொடுக்குறேங்கிறான். கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்வுடைய பாதையில உறுதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உறுதியை அறிவரையும் நான் சோதிப்போம்னு நல்லா சொல்றான். அவங்க உறுதிப்பட்டுட்டாங்க அப்படின்டா நல்லா சோதனையை கொடுத்து கொடுத்து தான் வழி நடத்தியே கொண்டு வருவான் அவங்களுடைய உயிரை கைப்பற்று காலம் வரை. ஏன் அப்படின்னா அந்த சோதனை காலங்கள் வந்து யாரு நேர்வழி தான் எனக்கு வேணும், அல்லாவுடைய பொருத்தம் தான் எனக்கு வேணும், அல்லாவுடைய விருப்பப்படி தான் வாழணும், அப்படி யார் இந்த நேர்வழி வந்து தேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து சோதனை தான். அந்த சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அது சுகமாக்கப்பட்டுரும். 2வது அத்தியாயத்தில் வருது பாருங்க. 2வது அத்தியாயத்தில் வந்து 155 ஆயித்து. 2வது அத்தியாயத்தில் 155 ஆயித்து. அதில் என்ன வருது அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறா அப்படின்னா ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் விளைச்சல்னாலும் பொருள்கள்னாலும் உயிர்கள்னாலையும் உங்களை சோதிப்போன்னு சொல்லிட்டான். இது அனைத்தும் நான் சோதிப்பேன். இது யார் வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள்? இவ்வளவு சோதனை வரும்போதும் அல்லாஹ்வுடைய நேர் வழியை விட்டு ஓடிராமே அதுல நிலைத்து நின்று அப்படிங்கும்போது இதுதான் நிலைத்து நின்று சொல்லுவாங்கள்ல, தொழுகையில நிலைத்து நின்றார்கள்னு சொல்றாங்க பாருங்க. நிலைத்து நின்றல் எது அப்படின்ட்டு இதுதான். இந்த ஒரு ஆயத்தை வந்து கடைப்பிடிச்சு அதில் நிலைத்து நம்ம அதில் போராடி அதில் நிலைத்து நிற்கின்றது தான் நம்மளுக்கு உண்மையான வாழ்க்கைக்குரிய நன்மைகள். அப்போ அதில் நிலைத்து நின்று அவங்க யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சோதனை வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அது அப்படியே லேசாக்கப்பட்டு அதில் வாழ்ந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, காய்ச்சல் அடிக்குது. என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரையை கொடுக்குறோம். 1 நாள் 2 நாள் வந்து அந்த பிள்ளை சாப்பிடாது, அடம் பிடிக்கும். அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், அந்த மருந்து மாத்திரையை ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இந்த குழந்தைக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, கொடுக்குறாங்க. கொடுக்க என்ன ஆயிரும், அந்த பிள்ளைக்கு இது எப்படி இருந்தால் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதை கொடுக்க என்ன ஆயிரும், அது வந்து அப்படியே முழுங்கிடும். ஃபஸ்ட்டு ரொம்ப கையை உதறி கதறும், அழுகும். அப்புறம் என்ன ஆகும், கொடுக்க அது என்ன பண்ணுறோம், நம்மளை விட மாட்டாங்க, இது நம்ம இதை குடிச்சது சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டு அது வந்து அதை பழகிடும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சோதனை காலங்கள் வந்து என்ன ஆயிரும்டா, ஆரம்பத்தில் கடும் ஒரு
கஷ்டமாகவும் இருக்கும். அதில் வாழ வாழ அந்த சோதனை காலங்கள் என்ன ஆயிரும், அது சுகமாக்கப்பட்டுரும். சரி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு மறுமைக்காக பாக்கியத்தை கொடுக்கத்த இதை கொடுக்குறான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் என்ன ஆயிரும், அமைதிப்பட்டுரும். இது வாழ்ந்தது ஆகணும், அது அப்படியே வாழ்க்கையாகவே வாழ்விக்கப்பட்டுரும். அப்போ அந்த மனம் என்ன ஆயிடும், அமைதி ஆயிரும். அப்போ அதுக்கு அந்த மனதுக்கு ஒரு ஒரு சொர்க்க வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை கொடுக்கப்படும். அதிலே போகிறவங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கப்பட்டுரும். அல்லாஹ் வந்து அதை லேசாக்கிடுவான். ஏன்டா அது பெரும் கஷ்டமாக தெரியாது, லேசாக்கிடுவான். எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது கஷ்டமாகத்தானே இருக்கும். அப்போ அந்த வேலையை டெய்லி செஞ்சுட்டு இருந்தால் அது வழக்கமாயிரும் பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு வாழ்க்கை வந்து இது சோதனைக்குரிய வாழ்க்கை தான். இதை வந்து நம்ம ரொம்ப வந்து உலக சுகத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. மறுமை வாழ்க்கையுடைய சொர்க்க வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனால அல்லாஹ் வந்து இதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும். அப்ப இதை விட என்ன பண்றான்ல, நம்மளை வந்து சுருக்கித்தான் பார்ப்பான். வியாபாரத்தை சுருக்கி பார்ப்பான், குடும்ப உள்ள சூழ்நிலையை சுருக்கி பார்ப்பான், சொந்த மதத்தை சுருக்கி பார்ப்பான், பிள்ளைகளுக்குள்ளேயே சுருக்கி பார்ப்பான். ஏன்னா தாய் தப்பான் அந்த நேர்வழி வாழ்ற அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இப்போ நேர்வழியில் வாழணும்ல எல்லாத்தையும் நீக்கித்தான் வாழணும். எல்லா சந்தோஷத்தையும் போக்குவரத்து எல்லாமே வந்து நீக்கணும். நீக்கித்தான் வாழ்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய தேவைக்கேற்றதான் நம்ம வெளியில போக வர அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர மற்ற நேரம்லாம் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் திக்ர் செஞ்சு குரான் பார்த்து இந்த சிந்தனையில வாழக்கூடியதா இருக்கும். அப்ப அங்கே உள்ள பிள்ளைகளுக்கோ இல்லை பிள்ளைகள் வாழ்ந்தா தாய் தகப்பனுக்கோ அதெல்லாம் பிடிக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் ஓதுறேன் ஓதுறேன் இந்த வழியில வாழ்றேன் வாழ்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு கலவரம் தான் உருவாகும். குடும்பமே சேர்ந்து இந்த நல்வழிக்கு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ரொம்ப மேன்மையா இருக்கும். அங்கே என்ன சோதனைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அனுசரித்து ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்படின்னா அல்லாஹ்வுக்கு வாழ்ந்து தான் ஆகணும். வாழ்ந்தா தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த குடும்பமே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ குடும்பமே வாழ்றது அப்படின்னா அது வந்து பெரும் ஒரு பாக்கியம்தான். அல்லாஹ் கொடுக்குற பெரும் பாக்கியம்தான். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், உணரணும். ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்போ நம்ம என்ன படித்தோம், அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விருப்பத்தோட வசிக்கும் வீடுகளும். விருப்பத்தோட வசிக்கும் வீடுகளும். அப்போ நம்ம வீடை இழந்துருவோமோ, வியாபாரத்தை இழந்துருவோமோ, இந்த மாதிரி பல சிந்தனைகள் வரும். ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு சுருக்கித்தான் பார்ப்பான். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு விருப்பமானவையாக இருக்குமானால். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், தூதர் சொல்ல கேட்டுட்டு தான் ஆகணும். தூதர் மூலியமாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு நற்செய்திகளும் இறக்குறான். மலக்கள் மூலியமாகவும் நற்செய்தி வருது, நபிமார்கள் மூலியமாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அது பிறருக்கு எத்தி வைக்கிற மனிதர்கள் மூலியமாகவும் நற்செய்து பிறருக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அப்ப இது ஊரா என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்டா, உம் அவன் அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு பிரியம் உடையவையாக இருக்குமானால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாவே நீங்க விருப்பம் வைக்கணும், தூதர் சொல்றதை நீங்க கேட்கணும், அதுலதான் நீங்க அதிக விருப்பம் வைக்கணும். அந்த விருப்பத்தை விட இந்த உலக வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பெற்றோர்களையும் தம்பதிகளையும் நீங்க வந்து சுகத்தை வச்சுட்டு இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க புறக்கணிச்சா அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வதையும் தூதர்கள் உங்களுக்கு எத்தி வைக்கிறதையும் இந்த உலகத்துல உள்ள பிரியமானது இந்த நம்ம குடும்பம் வாழ்க்கை அனைத்தும் பிரியமானது. அல்லாஹ் தூதரும் எடுத்து நம்மளுக்கு உரைக்கிறவரை இதுதான் நம்மளுக்கு பிரியமானதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சுட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நிராகரிச்சுட்டு நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையை பிரியமானதா நம்ம குடும்பம் வியாபாரம் எல்லாத்தையும் பிரிய வச்சு நம்ம வாழும்போது என்ன ஆகும் அப்படின்டா, அல்லாஹ் வந்து பாவிகளை நேர்வழி செலுத்துவது இல்லைன்னு சொல்றான். அப்ப அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளில் நேர்வழி செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன சொல்லிட்டான்ல, நான் என்ன குரான்ல கொடுத்துருக்கானோ, தூதர்களுக்கு என்ன எடுத்து உரைச்சனோ, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததும் நீங்க அதன்படி வாழ்ந்து வரணும்.
அப்படி நீங்கள் வாழ்ந்து வரல, எல்லா செய்தி கேட்டுட்டு நீங்கள் புறக்கணிச்சிட்டி அப்படின்டா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அவனுடைய கட்டளை வருவரை, அவனுடைய கட்டளை எப்போ வரும், தீர்ப்பு எப்போ வரும், அதுவரை எதிர்பார்த்து இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். எதிர்பார்த்து இருங்கன்னா அல்லாஹ் சொல்லை கேட்காம தூதர் சொல்லை கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு வேதனை நோகுனே இருக்கு. அது என்னுடைய கட்டளை. என் சொல்லை கேட்டு வாழாதவர்களுக்கு வேதனை நோகுனே இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னுடைய கட்டளை எதிர்பார்த்து இருங்கள்னு சொல்கிறான். உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி வந்து நான் பிடிப்பேன்னு தெரியாது, எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லைன்னு சொல்லிட்டான். அப்போ இப்படி இருக்கும்போது பெற்றோர் மேலேயும் தந்தை மேலேயும் தம்பதிகளாகவும் குடும்பத்து மேலேயும் வீடு மேலேயும் வியாபாரத்து மேலேயும் நீங்கள் அதில் சுகத்தை செலுத்திக்கிட்டு அதில் ஆசையை செலுத்திக்கிட்டு அல்லாவுடைய வாக்குகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழலை அப்படின்டா என்னுடைய கட்டளை வருவரை எதிர்பார்த்து இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு பாவிகளை நேர்வழி செலுத்துவதில்லைன்னு சொல்லிட்டான். பாவியல் நேர்வழி செலுத்துவதில்லை அப்படின்னா உங்களுக்கு நான் இறக்கக்கூடிய செய்திகளை வந்து நீங்கள் தெளிவடையாத அளவுக்கு திரை போடப்பட்டுரும். அப்போ உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெளிவடையாதுன்னு சொல்கிறான். இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்போ திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்க, அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதை விட, அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல, அல்லாவின் தூதரையும் அல்லாஹ் வந்து தூதருக்கு என்ன செய்தி இறக்கப்பட்டுச்சோ அந்த செய்தியை தூதர்கள் வாழ்ந்த நிலையில் உங்களுக்கு எத்தி வைக்கும்போது அவங்களே நீங்கள் பார்க்குறிய இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் வாழ்ந்து வரணும். அப்படி வாழ்ந்து வரணும். உங்கள் குடும்பத்தில் அறப்பொரு புரியணும் அப்படின்னு சொல்கிறான். தந்தையாக இருந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன், பெற்றோராக இருந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன், கணவராக இருந்தாலும் நான் இப்படித்தான் எல்லாம் வாழ சொல்லியிருக்கான், மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட எல்லாம் இப்படித்தான் வாழ சொல்லியிருக்கான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு நீங்கள் அறப்பொரு புரியுங்கன்னு எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அப்போ தூதர் சொன்ன செய்திகளையெல்லாம் நீங்கள் அதுபடி வாழ்ந்து அவங்ககிட்ட எதிர்த்து நில்லுங்க, எதிர்கொண்டு நில்லுங்க அப்படின்னு அதான் நம்மளுக்கு எல்லா விவரத்தையும் நம்மளுக்கு சொல்லி காட்டிட்டான். அதனால வீடு இழந்துருவோமோ வியாபாரத்தை இழந்துருவோமோ அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடாது. அல்லாவை இழந்துட்டோம் அப்படின்னா சொர்க்கம் கிடையாது, நரக வேதனை. அதில் அல்லாஹ் வந்து மீளவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நரக வேதனைக்குள்ளே போயிட்டா உங்களுக்கு மீள்ச்சியே இல்லை, மீள முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன ஆகணும், அல்லாவுக்காக இது அனைத்தையும் தியாகம் பண்ணணும். இந்த தியாகத்தை தான் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுதான் ஒவ்வொரு ஹஜ்ஜு. என்னைக்கு தியாகம் பண்ணுறோமோ நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு அப்படிங்கிறது சும்மா மக்காவில் போயிட்டு வருவதில்லை, இதையெல்லாம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்மளது இப்படி வாழக்கூடாது குடும்பத்தாரோ தம்பதிகளையோ சகோதரிகளோ இல்லை புதல்களோ குடும்பம் யார் சொன்னாலும் சரி, நம்ம ஒரு காலமும் அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியான இறை கட்டளை வந்து விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம உறுதி கொண்டு வாழணும், போராடணும். இது வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்து ஒரு அறப்போர் வாழ்க்கை தான். அது அறப்போர் புரிஞ்சாதான் வெற்றி அடைய முடியும். அறப்போர் புரியலை, இந்த அல்லாஹ் சொன்ன இத்தனை பேருக்கும் நம்ம பணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் பணிஞ்சு போக முடியாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் விட்டுரும். இல்லை இத்தனை பேரோடையும் குடும்பத்தோடையும் சகோதரிகளோடையும் தம்பதிகளோடையும் பெற்றோருடையும் வீடுகளையும் வியாபாரத்தையும் இதை விட எனக்கு மேலே அல்லாஹ் தான் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்ல கேட்டு நம்ம வாழும்போது அவன் நம்ம பார்த்து கொண்டே இருக்கான், நமக்கான பெரும் பாக்கியத்தை அருள் புரிவான். இல்லை என்னால் இந்த குடும்பத்தை வாழ முடியலை, எல்லாம் வந்து எதிர்ப்பாக நிற்கிது, அதனால அவங்ககிட்ட பணிச்சு போவதை தவிர எனக்கு வழி இல்லை, நான் குரானை ஓதிக்கிறேன் கேட்டுக்கிறேன், ஆனால் நான் அவங்களுக்கு பணிஞ்சு வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் அதுதான் சொல்ல, என்னுடைய கட்டளை வருவரை எதிர்பாருங்கன்னு சொல்கிறான். என்னுடைய கட்டளை வரும். என்னுடைய கட்டளைங்கிறது பாவிகளுக்கு நான் வேதனை நோக்கினே கொடுப்பேன்னு அவன் கட்டளை விதிச்சிருக்கான். அது வரும் வரையும் நீங்கள் எதிர்பார்த்து இருங்கன்னு சொல்கிறான். அத்தோடையும் அல்லாஹு பாவிகளில் நேர்வழி செலுத்துவதில்லைன்னு சொல்லிட்டான். அப்போ யாரை அதை விட்டு விலக முடியலை, அவங்க பணிஞ்சு தான் போகணும்னு அந்த நிலையில் அவங்களுக்கு பணிஞ்சு அவங்க வாழும்போது அவங்களுக்கு குரானுடைய விளக்கங்களை தெளிவுகளோ மூடப்பட்டுரும், கிடைக்கப்படாது. அப்போ நேர்வழிந்து இங்கே தடுக்கப்பட்டுரும். அப்படிங்கிறது தான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான்.
அல்லாஹு பாவிகளை நேர்வழி செலுத்துவதில்லை. அப்ப நேர்வழிக்குள்ள தெளிவுகள் தெரிஞ்சாதான் நம்ம போக முடியும், உணர முடியும், தெளிவடைய முடியும், வாழ முடியும். வாழ்ந்தா தானே அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டே இருக்க முடியும். அப்ப அதுக்கு தடை ஆயிரும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் இது சொல்லி காட்டுறான். இது அல்லாஹ்வே போதுமானே. அகிலங்களையும் படைச்ச அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும்.